கிறிஸ்துனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்த பக்தன் பவுலுடைய சாட்சியை குறித்து அவரே தன்னுடைய நாவினால் சொல்லுகிற சாட்சிகளை நம்ம இங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். பவுலின் சாட்சி அப்போஸ்தலர் 20:24 அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆகிலும் அவைகளின் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனை நான் அருமையாக என்ன செய்யேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். பவுல் தன் ஆயுள் முழுவதும் வாழ்ந்த வாழ்க்கையை சுருக்கமா இந்த வேத பகுதியிலே அவர் சொல்லிவிட்டார். பவுலுடைய தனிப்பட்ட சாட்சியம் என்று சொல்லி பார்க்கலாம். பவுலுடைய 3வது மிஷனரி பயணத்தின் போதுதான் இதை சொல்லுகிறார். 4 மிஷனரி பயணம், அதுல 3 பிரதானமான மிஷனரி பயணங்கள், 3 மிஷனரி பயணங்களை அவர் மேற்கொண்டார். அந்த 3 மிஷனரி பயணங்களின் போது ஸ்தாபிக்கப்பட்ட ஐரோப்பிய நாடுகளிலே ஸ்தாபிக்கப்பட்டதுதான் கிறிஸ்தவம். இந்த 3 மிஷனரி பயணங்களின் போது அவர் துரோவா பட்டணத்திலிருந்து ஆசே என்கிற பட்டணம் செல்ல விரும்பி கரை மார்க்கமாக அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் சென்றார். 20ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். பவுல் ஆசோ பட்டணம் வரைக்கும் தரை வழியாய் போக மனதாய் இருந்தபடியால் போதும் கரை மார்க்கமாய் போக விரும்பினார். அப்படி வரும்பொழுது கப்பல் மூலம் அல்ல, கரை வழியாய் அப்படி வருகிறார். வரும்பொழுது சகோதரர்களை அவர் அழைத்து அனுப்புகிறார். மிலேத்து என்கிற பட்டணத்தில் அவர் இருக்கிறார். இப்போ கரை வழியாய் வந்து மிலேத்து என்கிற அந்த பட்டணத்தில் அவர் இருக்கும் பொழுது அதில் எபேசு சபை அங்கே இருக்கிறது. அப்படி எபேசு சபை இருக்கும் பொழுது அதன் மூப்பர்களை வரவழைக்கிறார். அப்படி மூப்பர்களை வரவழைத்து அவர்களோடு பேசி ஒரு பிரியாவிடை பிரசங்கம் அங்கே பண்ணுகிறார். ஒரு பிரியாவிடை ஃபேர்வெல் மெசேஜ், பிரியாவிடை பிரசங்கம். எபேசு சபை அவர் ஸ்தாபித்த சபை. அங்கே இருக்கிற மூப்பர்களை இப்போ வரவழைக்கிறார். அவர்களும் வருகிறார்கள். வந்த அவர்களோடு இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார் என்று சொன்னால், பேசின வார்த்தை தான் 20ஆம் அதிகாரம் 18 38 வரைக்கும் உள்ள அந்த வார்த்தைகள், அந்த ஃபேர்வெல் மெசேஜ். 1-2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 20:18 38 வரைக்கும். ஒரே ஒரு நிமிஷம், மைக்கில் கொஞ்சம் வாசிங்க. அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த நாள் முதல் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்ன விதமா இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன்.
இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே போதும். மிலேத்துவிலே இப்போ பிரசங்கிக்கிறார். எபேசு மூப்பர்களை அழைத்து அவர்கள் மத்தியிலே அவர் பேசுகிறார். ஆள் அனுப்பி மூப்பர்களை வரவழைத்து தன்னிடத்தில் வந்து சேர்ந்த அந்த சகோதரர்களை நோக்கி, ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் நான் உங்களுடனே என்னென்ன விதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் எப்படி வாழ்ந்தேன், எப்படி இருந்தேன் என்பதையெல்லாம் நீங்க அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சாட்சியை அப்படியே அந்த சபை மூப்பர்களோடு ஷேர் பண்ணுகிறார். அதுதான் பவுலுடைய தனிப்பட்ட சாட்சி. இந்த ஃபேர்வெல் மெசேஜ் இது ஒரு 3 பிரிவாக இதை நம்ம பிரிக்க முடியும். முதலாவது அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 18 21 வரைக்கும் கடந்த 3 வருடமாக எபேசுவிலே செய்த ஊழியம். இரண்டாவது 22 27 வரைக்கும் தற்போது பவுலுக்கு இருந்த அந்த சூழ்நிலை. மூன்றாவது 20ஆம் அதிகாரம் 28 35 வரைக்கும் எபேசு சபையின் மூப்பர்களுக்கு இருக்கிற எதிர்கால பொறுப்புகள். எபேசு சபையினுடைய மூப்பர்களுடைய எதிர்காலத்தின் பொறுப்புகள் என்னது? நான் போன பின்பு இந்த மந்தைகளை கெடுக்கிற கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ள என்ன செய்யும்? வரும். அப்ப மந்தையை காக்கக்கூடியவர்களாய் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார்? அந்த ரெஸ்பான்சிபிள் அவருடைய மூப்பர்களுடைய அந்த பொறுப்புல கவனமா இருக்கணும். நீங்க அஜாக்கிரதையா என்ன செய்திடக்கூடாது? இருந்துடக்கூடாது. சபையை குறித்து நிர்விசாரமா இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். பவுலுக்கு இப்ப நல்லா தெரியும். என்ன தெரியும் என்று சொன்னால், போகிற இடத்துல உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, கட்டுகள் உண்டு, சிறைச்சாலை உண்டு, ஒருவேளை மரணமே கூட நேரிடலாம். எல்லாமே அவருக்கு தெரியும். இப்போ ஆனாலும் அங்க எருசலேமுக்கு போவதில் ரொம்ப உறுதியாய் நிற்கிறார். எருசலேமுக்கு போகிற விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறார். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 21, அப்போஸ்தலர் 20:16 நம்ம வாசிக்கலாம். எருசலேம் போகிற வழியில எருசலேமில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இவருக்கு நல்லா தெரியும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், பாடுகள் உனக்கு உண்டு, உபத்திரவங்கள் உனக்கு உண்டு, நெருக்கங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி. ஆனாலும் எருசலேமில் அங்க போகுவதற்கு, அங்க போய் ஊழியம் செய்வதற்கு, ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ரொம்ப ஆர்வமாய் காணப்படுகிறார். அப்போஸ்தலர் 20:22 வசனம் 23வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அவரே சொல்ற மைக்ல. அப்போஸ்தலர் 20:22-23.
இப்பொழுதும் ம். நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். பாருங்க, அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை அறிந்திருக்கிறேன். பட்டணங்களோறும் தெரிவிக்கிறதை அறிந்திருக்கிறேன். பாருங்க, பாடு உண்டு, உபத்திரவம் உண்டு, சிறைச்சாலை உண்டு, அடி உண்டு, மரணமே உண்டு என்று சொல்லி ஒருத்தருக்கு தெரியும் போது எப்படி ஒரு ஆள் போக முடியும்? சாதாரணமான ஆட்கள் போவார்களா? பாடு, உபத்திரவம், நெருக்கம், அடி, உதை, சிறைச்சாலை, மரணம் அப்படின்னா யார் போவா? ஆனால் பக்தன் பவுல் எல்லாம் அறிந்தும் எருசலேம் போக தீவிரமாயிருக்கிறார். அகப்பு தீர்க்கதரிசியும் சொல்கிறார் அதே வார்த்தையை. நீங்க வாட்சா அப்போஸ்தலர் 21:10 நீங்க பார்க்கும் பொழுது அங்க அகபு என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவரும் சொல்றார், வாசிங்க. அவன் எங்களிடத்தில் வந்து பவுலுடைய கச்சை எடுத்து தன் கைகளையும் தன் கால்களையும் கட்டிக்கொண்டு இந்த கச்சையுடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இதுதான் தீர்க்க தரிசனம். தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறார். பாருங்க, தீர்க்க தரிசனத்தை குறித்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். பாவங்களை குறித்து, நீதி நியாயங்களை குறித்து, தேவனுடைய சித்தத்தை குறித்து, இனி வரும் காரியங்களை நமக்கு என்ன செய்வான்? போதிப்பார். உனக்கு காரு கிடைக்கும், பங்களா கிடைக்கும், நீ அப்படி இருப்ப இப்படி இருப்ப, இதெல்லாம் தீர்க்க தரிசனம் கிடையாது. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மிடத்துல வந்து நம்முடைய விசுவாசத்துக்கு சோதனையாய் வந்து என்ன செய்வாங்க? அப்படியே சொல்றார், எனக்கு சொன்னார், இதெல்லாம் நடக்குது, உனக்கும் சொல்லுவார் அப்படின்னா நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அவருக்கு ஏதோ சொல்லிட்டார், நமக்கும் அதே போல சொல்லுவார்ன்னு சொல்லி நம்ம என்ன செய்திடக்கூடாது? நினைச்சிடக்கூடாது. அப்ப நம்ம போகிற தீர்க்கதரிசிகள் யார் என்பதில் நம்ம ஆவியில தெளிவா இருந்துக்கணும். ஆமா, எல்லாத்தையும் போய் தலையை கொடுத்து அவங்ககிட்ட இருக்கிற ஆவியை நமக்குள்ள என்ன செய்து விடக்கூடாது? வந்து விடாதபடி ஜாக்கிரதையா இருந்துடணும். அப்படி கவனமா இருங்க. வசனம் சொல்லுகிறது, இயேசுவே இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறாருன்னா என்ன செய்திடாதீங்க? நம்பிராதீங்கன்னு வசனம் சொல்லு. இயேசு கிறிஸ்து வந்துட்டார், அங்க இருக்கிறார் இங்க இருக்கிறாருன்னா கூட என்ன செய்திடாதீங்க. ஆகினால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப ஜாக்கிரதையா எபேசு மூப்பர்களை வரவழைத்து, கொடிதான ஓநாய்கள் சபைக்குள்ள வருப்பா, நீ ஜாக்கிரதையா நீங்க இருக்கணும்னு சொல்லி அவர் கடைசி பிரசங்கத்தை எபேசு மூப்பர்களுக்கு அவர் பிரசங்கிக்கிறார். இந்த என்ன நடக்கும் என்பதை அகபு தீர்க்கதரிசி இப்ப என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். ஆகிலும் நான் ஒன்றையும் குறித்து என்ன செய்யேன்? கவலைப்படேன். எருசலேமுக்கு போய் ஊழியம் செய்து அங்கிருந்து ரோமாபுரிக்கு என்ன செய்யணும்? போகணும். தேவ திட்டம் என்னவோ அந்த தேவ திட்டத்தை தன்னை ஒப்பு கொடுத்து அவர் என்ன செய்தார்? சமர்ப்பித்தார். அல்லேலூயா. அப்படி போகும்போது செய்த பிரசங்கம் தான் இந்த அப்போஸ்தலர் 20:18 அந்த பிரசங்கம். இந்த வார்த்தைகள் அந்த நாட்களிலே அந்த விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் இருந்த ஆழமான அந்த உறவை ரொம்ப ஆச்சரியமா விவரிக்கிறது. இப்படி பிரசங்கத்தை முடித்து அவர் புறப்படுகிறார். அப்படி புறப்படும் பொழுது அங்கிருந்த விசுவாசிகள் சகோதரர்கள் பவுலுடைய கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்து கண்ணீரோடு அழுகிறார்கள். அந்த கடற்கரையில கப்பல் ஏற வேண்டும். இப்போ பவுல் கப்பல் ஏறி பிரயாணப்பட வேண்டும். ஆனால் அந்த கடற்கரையில அந்த அலைகள் அடித்து கொண்டிருக்கிற அந்த இடங்களில அங்கே ஒரே ஜெபமும் அழுகையும் கூக்குரலுமாயிருந்தது. வாசிங்க 20:36 வசனத்தை.
இவைகளை சொன்ன பின்பு இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கார் படியிட்டு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினான். அவர்கள் எல்லாரோடும் கூட ஜெபம் அவர்கள் பண்ணினான். எல்லாரும் மிகவும் அழுது அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று என் முகத்தை இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு பவுலின் கழுத்தை அவனை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனுடனே கூட போனார்கள். என்ன விசுவாசிகள், ஊழியர்கள் பாருங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. விசுவாசிக்கு அந்த ஊழியக்காரனுக்கும் இருந்த அந்த ஆழமான உறவு, என் முகத்தை நீ பார்க்க மாட்டீர்கள் என்று சொன்ன வார்த்தை நிமித்தம் அவர்கள் எல்லாரும் பவுலின் கழுத்தை கட்டி கண்ணீரோடு அவர்கள் அழுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்த ஐக்கியத்தை பாருங்க, ஆழமான உறவு, ஐக்கியம். இப்படி அந்த கடற்கரையில அந்த விசுவாசிகள் பவுலுக்குள்ள இருந்த அந்த அற்புதமான அந்த உறவு கனப்படுத்துகிறார்கள். பவுலை நேசித்து என்ன செய்வதென்று சொல்லி அறியாம திகைக்கிறார்கள். ஒரு காரியம் ஞாபகம் வருது பாருங்க. விசுவாசிகள் நம்ம எப்படி இருக்கணும்? ஒருவரை ஒருவர் கனம் பண்ணணும். ஊழியர்களை நேசிக்கணும், மதிக்கணும். மற்ற விசுவாசிகளை நேசிக்கணும், மதிக்கணும். நம்ம வீடுகளில் விசேஷங்கள் நடக்கும், அல்லது ஊழியர்கள் வருவாங்க, மற்றவங்க வருவாங்க. நம்ம ஒரு ஸ்தோத்திரம் கூட சில ஆட்கள் என்ன செய்ய பண்ணாது பாருங்க. ஸ்தோத்திரம் பண்ணி அவங்க வீட்டுக்கு தான் நம்ம போயிருப்போம், வாங்கன்னு கூட சில ஆட்கள் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல அப்படியே சில மாதிரி நிற்பாங்க. நம்முடைய தமிழர்களுடைய மரபு, ஒருவர் ஒரு நம்ம வீட்டை தேடி வந்தா 2 கையெடுத்து கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களை என்ன செய்யணும், இன்முகத்தோடு வரவேற்கணும். அதுதான் தமிழர் பண்பாடு. நீங்க அந்த தமிழருடைய அந்த வரலாறு, அந்த இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். கடந்த வாரத்தில் நாங்கள் அந்த பரமேஸ்வரன் வீட்டுக்கு போனோம். அவர் வசனம் எல்லாம் ரொம்ப ஒன்றும் பெருசாக தெரியாது பாருங்க. ஆனால் போகிற ஒவ்வொருவரையும் 2 கையெடுத்து கூப்பிட்டார். கவனிச்சிங்களா? கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த இருக்கைக்கு கொண்டு போய் அவங்களை உட்கார வைக்கிறார். அதுதான் அங்கே மரியாதை. தண்ணி கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகள் அது போக்கில் என்ன செய்யும், ஒரு பக்கம் நிற்கும். நம்மளா சேரை எடுத்து நம்மளா சேரை தொடச்சி என்ன செய்யணும், சில வீடுகளில் உட்காரணும். நாங்கள் வீட்டில் பேசுவோம், இந்த விசுவாசி எல்லாம் என்ன செய்தெல்லாம் எப்படி பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது. ஏன்னா ஒரு மரியாதையும் தெரியல, ஒரு கலாச்சாரமும் சில ஆட்களுக்கு என்ன செய்ய தெரியாது. ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள். ஆமாம், உங்கள் வீட்டுக்கு நாங்கள் இல்லை, யார் வந்தாலும் ஸ்தோத்திர கிறிஸ்தவர்களாக இருந்தால், தேவ பிள்ளைகளாக இருந்தால் ஸ்தோத்திரம் பண்ணி அவங்கள உட்கார வைக்கணும். ஆண்டவரை அறியாதவங்களாக இருந்தாலும் உங்களுடைய வரவேற்பினால சிலர் என்ன செய்வார்களாம், தேவதூதரை கூட என்ன செய்திருக்கிறாங்க, வரவேற்பார்கள். வசனம் இருக்கிறது. அப்படி வரவேற்கிறதுல நல்ல கவனமாக இருங்க. பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்க, வாங்க உட்காருங்க. ஆமாம், நாங்கள் ஒரு வீட்டுக்கு போன ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு போனோம். அது பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு, அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவனை தான் பார்க்க போகிறோம். அவன் மேலே இருந்து ரொம்ப ஒன்று பேசி பார்த்து அறிமுகம் கிடையாது. ஆனால் உடனே சந்தோஷப்பட்டு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறான், கூப்பிட்றான். அவன் பேசுனதுலேயே பழம் நழுவி பாலில் விழுகிறது போல இருக்குது. நமக்கு அந்த நம்ம தேடி போகிறதுல அவ்வளோ நமக்கு ஒரு சந்தோஷம். கூப்பிட்றான், போனால் சேரை எடுத்து போகிறான், தொடச்சி போகிறான். சின்ன பையன் தான், 9வது 10வது படிக்கிறான் பாருங்க. அவங்க தாயார் நல்ல நம்ம ஊர் தான், நல்ல ஒழுக்கத்தை என்ன செய்கிறாங்க, கற்றுக் கொடுத்துருக்குறாங்கன்னு நினச்சோம். அப்படி மற்ற ஆட்களுக்கெல்லாம் அந்த விவரங்கள் இருக்கிறது. நீங்களும் அப்படி பழகணும். இப்படி எபேசு மூப்பர்கள் அந்த மிலேத்துவில் அந்த கடற்கரையில் அழுகிறார்கள், கண்ணீரோடு வியாகுலப்படுகிறார்கள். அந்த 25வது வசனம் சொல்லுகிறது, இந்த முகத்தை காண மாட்டீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை வச்சு அவங்க என்ன செய்கிறார்கள், ஒரே ஜபம், அழுகை. இப்போ பவுல் ரோமாபுரிக்கு போகணும். அங்கு ரோமாபுரியில போய் ஊழியத்தை செய்யணும். அங்கே அவர் சிறைச்சேதம் பண்ணப்படணும். அவருடைய தலை வெட்டப்பட்டு அங்கே மரிக்கணும்.
இதை கேட்ட விசுவாசி அழுகிறாங்க. அவர்களுக்கு இதெல்லாம் பவுலுக்கு நன்றாய் தெரியும். ஆனாலும் பவுல் அவர்களுக்கு பிரியாவிடை கொடுத்து அந்த இருந்த எபேசியனுடைய மூப்பர்கள் பவுலை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அனுப்புகிறார்கள். நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம் எல்லாருக்கும் ஒரு நாள் முடிவு உண்டு. நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் என்ன உண்டு? முடிவு உண்டு. அருமையான தமிழக முதல்வர் கூட சமீபத்தில் 1-2 இதுல பார்த்து, எல்லாருக்கும் மரணம் வரும். மரணம் வந்தால் அதற்கு நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். உலக மனுஷன் கூட எவ்வளோ தன்னுடைய கொள்கைக்காக, தன்னுடைய காரியங்களுக்காக எவ்வளோ வீர ஆவேசமா பேசுகிறாங்க பாருங்க. ஆமே, அதை காட்டிலும் பல மடங்கு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாய் நம்முடைய சுவிசேஷத்துக்கு ஆண்டவருக்காய் பக்தி வைராக்கியம் நமக்குள்ள எழும்பணும் பாருங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு நாள் என்ன செய்யும்? முடிவுக்கு வரும். அப்படி நாம் வாழ்கிற வாழ்க்கையை அப்படி திரும்பி பார்த்தால் அது நமக்கு என்னவா இருக்கக்கூடாது? துக்கமா இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம் வாழ்கிற வாழ்க்கையை அப்படி திரும்பி பார்த்தால் துக்கமா இருக்கக்கூடாது. நம்முடைய எதிர்காலத்தை பார்த்தா அதுவும் நமக்கு பயமா இருக்கக்கூடாது. எதிர்காலத்தை பார்க்கும்போது நமக்கு பயமா இருக்கக்கூடாது. எத்தனை பேர் அழுதாலும் நம்முடைய பயணம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் வெற்றியாய் இருக்க வேண்டும். கையை வைத்து அல்லேலூயா சொல்ல. அல்லேலூயா. எத்தனை பேர் அழுதாலும் நம்முடைய வாழ்க்கை வெற்றியா இருக்கணும். ஐயோ இப்படி நான் வாழ்ந்துட்டனே என்று சொல்லி, இதை செய்யாம போயிட்டனே, இதை பண்ணாம நான் விட்டுட்டனேன்னு சொல்லி நம்ம என்ன செய்திடக்கூடாது? வியாகுலப்படக்கூடாது. நம்முடைய முடிவு அவ்வளவு மகிமையா இருக்கணும். அல்லேலூயா. இன்னொன்று, எத்தனை பேர் அழுதாலும் நம்முடைய பயணத்துல இயேசுவை நாம் தனிநபராகத்தான் சந்திக்க முடியும். எத்தனை பேர் அழுதாலும், எத்தனை நாள் எவ்வளவு பேர் கூட இருந்தாலும் இயேசுவை தனிநபராகத்தான் சந்திக்க முடியும். நியாயசனத்துக்கு முன்பதாக அப்பன் இயேசுவை தனிநபராகவே தான் சந்திக்க முடியும். குடும்பம் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், சொந்த பந்தங்கள் இருக்கலாம், எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் எத்தனை பேர் இருந்தாலும், நண்பர்கள் இருந்தாலும், ஆமே 1000 பேர் இருந்தாலும் சரி, எல்லாரோடு போய் சந்திக்க முடியாது. இயேசுவை தனியாகத்தான் சந்திக்க முடியும். அல்லேலூயா. இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்துல 3 மாதங்கள் கடந்து 4வது மாதத்துல வந்திருக்கிறோம். இனி மீதம் இருக்கிற நாட்களை நாம் எப்படி ஓட போகிறோம்? எப்படி வாழப் போகிறோம்? மீதி இருக்கிற வாழ்க்கை காலங்களை எப்படி வாழப் போகிறோம்? எப்படி ஓட போகிறோம்? இதுதான் நமக்கு சப்ஜெக்ட். அல்லேலூயா. இந்த பவுல் அவர் பிரியாவிடை பெற்று எருசலேமுக்கு போகிறார். எருசலேமிலிருந்து செசரியா போகிறார். செசரியாவிலிருந்து அந்த மேப்பில் நீங்க பார்த்தீங்கன்னா அது தெரியும். செசரியா போகிறார். ரோமிலிருந்து செசரியா டு ரோமாபுரிக்கு போகிறார். ரோமாபுரியிலே அவர் மரித்து தன்னுடைய ஓட்டத்தை அவர் முடிக்கிறார். இந்த வார்த்தைகள் எல்லாம் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 18 38 வரைக்கும் இதுதான் பிரியாவிடை பிரசங்கம். இதுல 3 வார்த்தைகளை நம்ம கவனிக்கணும். முதலாவது வார்த்தை மட்டும் இன்னைக்கு நம்ம பார்த்து நம்ம ஜெபித்து கடந்து போகலாம். அடுத்த வாரம் மீத 2 வார்த்தைகளை பார்க்கலாம். வாசிக்கலாம். 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள். ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்து கவலைப்படேன். ஆகிலும் அவைகள் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் பிராணனையும் அருமையாக எண்ணேன். போதும். என் பிராணன். முதலாவது பாயிண்ட் என்னன்னா, என் பிராணன், மை லைஃப், என் ஜீவன், என் வாழ்க்கை, என் உயிர். இதில் உள்ள அந்த ஆழமான ஒரு கருத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். என் உயிரை, என் ஜீவனை, இதை நான் அருமையாக நான் எண்ண மாட்டேன். முதல் சொன்னது போல பட்டணங்கள் தோறும் உபத்திரவங்கள், பாடுகள்,
வேதனைகள், மரணங்கள். இதான் பவுலுக்கு நல்லா தெரியும். ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா பாடு, உபத்திரவம், பிரச்சனை அங்க போனா வரும் அப்படின்னா அதுல இருந்து அவங்க என்ன செய்வார்கள்? தப்பிக்க நினைப்பார்கள். எப்பா நமக்கு ஏன் வம்பு? ஆத்துக்கு ஏன் போகணும்? செருப்பை ஏன் நம்ம கழட்டணும்? நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு, குடும்பம் உண்டு, பார்த்துட்டு நம்ம என்ன செய்துருவோம்? இருந்துருவோம்ப்பா. எது ஒரு சாதாரண மனிதனா இருந்தா அப்படிதான் நினைப்பான். இப்படி போனால் ஜெயில் இருக்கும், அடி இருக்கும், மரணமே கூட வரும்னா யார் போவா? ஒருத்தரும் போவதற்கு ஆயத்தமா இருக்க மாட்டாங்க. ஆனால் எதை குறித்தும் கவலைப்படாமல், எதை குறித்தும் சிந்திக்காமல் தன் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த நேரத்தில் புறப்பட்ட போது சொன்ன வார்த்தை தான் அவன் வார்த்தை. ஆயிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்பட என் பிராணனையும் அருமையாக எண்ணேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என் பிராணனை அருமையாக எண்ணேன். நெய்தர் கவுண்ட் மை லைஃப் டியர் அன்டு மை செல்ஃப் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆங்கிலத்தில் வருகிறது பாருங்க. இந்த பாடத்தை அவர் எங்கோ ஒரு இடத்துல அவர் படிச்சிருக்கணும். அதை படித்ததனால தான் அவர் ஆழமாய் சொல்லுகிறார், என் பிராணனையும் அருமையாக எண்ணே. இந்த உயிர் போனா என்ன, வந்தா என்ன, இதை நான் பெரிதாக நான் என்ன செய்ய போவதில்லை, நினைக்க போவது. இந்த உயிர் இந்த உடம்புல இருந்தால் என்ன, போனால் என்ன, இதை நான் பெருசாக நினைக்க மாட்டேன். ஆனால் இந்த உயிர் இந்த உடலில் இருக்கிறது வரைக்கும் அப்பன் இயேசுவுக்காக நான் எதையாயிலும் செய்து ஓடிடணும் ஐயா. அதுதான் பக்தன் பவுலுடைய கோல். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த பாடத்தை அவர் எங்கு படித்தார்? எங்கோ ஒரு இடத்துல படித்திருக்கணும். இது எங்கு படித்தார் என்று சொன்னால் மாற்கு 8:35 வாசிக்கும் பொழுது, ஆமே வாசிக்கலாம். மாற்கு 8:35. தன்னை ரட்சித்த, தன்னை ஆட்கொண்ட எஜமானிடத்துல அதை கற்றுக்கொண்டார். வாசிக்கலாம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும், என் நிமித்தமாகவும், சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும், சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன், தன் ஜீவனை இழந்து அதை போகிறவன் ரட்சித்துக் கொள்ளுவான். அதை ரட்சித்துக் கொள்ளுவான். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போயிடுவான். தன் ஜீவனை காப்பாற்ற நினைக்கிறவன், ஓ என் உயிர், என் ஜீவன், ஆமா இதை காப்பாற்றவும் நினைக்கிறவன் இழந்துருவான். என் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். கையை வைத்து அல்லேலூயா சொல்ல. அல்லேலூயா. காக்க நினைக்கிறவன் இழப்பான், இழக்க விரும்புகிறவன் காப்பான். அப்பன் இயேசு சொன்ன அந்த வார்த்தை இயேசுவினிடத்திலே இதை கற்றுக்கொண்டார். லூக்கா 9:23 பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன்னையே வெறுத்து என்னை பின்பற்ற கடவன். சிலுவையை சுமக்க வேண்டும். இந்த சிலுவையை சுமக்கிறது ஊழியர்களுக்கு மட்டும் கிடையாது. சீசன் என்றால் ஊழியக்காரன் கிடையாது. நீங்க அப்பன் இயேசு சொன்ன அந்த கடைசி பிரசங்கத்துல நீங்க பார்த்தீங்கன்னா மத்திய 28:19 ஆமே வாசிங்க 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஞானஸ்நானம் கொடுத்து. நீங்க வசனங்களை அந்த மைக்ல வாச்சா அந்த யூடியூப்ல போறது கொஞ்சம் கேட்கும், இல்லைன்னா அது நான் பேசுறதுதான் கேட்கும். அதனாலதான் மைக்ல வாசிங்கிறேன். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. போதும், ஞானஸ்நானம் கொடுத்து சகல ஜாதிகளை என்ன வாக்கணுமா? சீஷனாக்கணும்.
அப்படி சீஷராக்கி தான் அவங்களுக்கு என்னது? ஞான ஸ்நானம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஊழியர்கள் தான் சீஷர்கள் நினைச்சிடக்கூடாது. அவரை பின்பற்றுகிற அத்தனை பேரும் சீஷர்கள் தான். இயேசுவை பின்பற்றுகிற அத்தனை பேரும் ஃபாலோவர்ஸ் எல்லாம் சீஷர்கள் தான். இப்படி சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். இப்படி எப்படி பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், தன்னைத்தான் வெறுத்து, தன்னையே வெறுத்து அவன் இயேசுவை பின்பற்ற வேண்டும். இதுதான் கிறிஸ்தவம். தன்னை நேசிப்பதல்ல, தன்னை வெறுத்து ஆண்டவரை நேசிப்பது. இதுதான் சிலுவையை சுமப்பவன். சிலுவையை சுமக்கிறதுனா அப்படி தாலி செயின்ல ஒரு 7 பவுன் 8 பவுன்ல ஒரு பெரிய டாலர்ல சிலுவை செஞ்சு மாட்டுறதில்ல. அல்லது பெரிய மரத்துல சிலர் சிலுவை என்ன செய்திருப்பாங்க, கழுத்துல மாட்டியிருப்பாங்க. அது சிலுவையை சுமப்பதல்ல. ஆமே, நம்முடைய அனுதின வாழ்க்கையில ஆண்டவருடைய சிலுவை. சிலுவை என்று சொன்னால் பாடு, உபத்திரவம், நிந்தை, அவமானம், போராட்டங்கள், பிரச்சனை எல்லாம் இதுதான் சிலுவை. ஆமே. எனவே இந்த பக்தன் சொல்லுகிறார், இந்த பிராணனை, இந்த ஜீவனை நான் அருமையாக நான் எண்ணேன். ஜீவனை நான் அருமையா என்னல்ல அப்படின்னா, இந்த ஜீவன் என்பது ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட். இந்த ஜீவன், இந்த உயிர் என்பது, நம்முடைய ஜீவன் என்பது ஆண்டவர். புரியுதா நான் பேசுறது? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இது ஆண்டவர் கொடுத்த வெகுமதி, கிஃப்ட். அவர் லைஃப் இஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட். இது ஆண்டவர் கொடுத்த வெகுமதி. இதுவரை வாழ்ந்தது, இனிமேல் வாழ்வது, ஆமை, இது எல்லாம் அவர் கொடுத்த ஈவு, கிஃப்ட். இந்த ஜீவன் எனக்கு அருமையானதல்ல, இது எல்லாம் அவருக்குரியது. இதெல்லாம் யாருக்குரியது? இயேசுவுக்குரியது என்கிற ஒரு ஆழமான ஒரு வசனம். அப்போஸ்தலர் 17:28 நீங்க வாசிக்கலாம். ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர். அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். இந்த ஜீவன் எனக்குரியது அல்ல, எல்லாம் அவருக்குரியது. இதை நான் அருமையாக நான் என்ன செய்ய மாட்டேன், எண்ண மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். லிப்ஸ்டிக் போடுறவங்க கவனிக்கணும். ஆமே. மைய போடுறவங்க, அப்படி பண்றவங்க, இப்படி பண்றவங்க எல்லாம் நீங்க கவனிக்கணும். இந்த ஜீவனை நான் அருமையாக என்ன செய்ய என்ன. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்களோடு கர்த்தர் பேசுகிறார், உங்களை நேசிக்கிறார். எப்படியாக என் மகன், என் மகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணுமே. இப்படியே அவர்கள் ஓடிக்கொண்டிருந்தால் இழந்து போயிருவாங்களே, தன் ஜீவியத்தை நஷ்டப்படுத்தி விடுவார்களே என்கிற பாரத்தோடு கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறார். உங்க ஜீவன் கர்த்தருடைய பார்வையில் அருமையா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். இதை நீங்க சொந்தம் பாராட்டி இதை மினுக்குவதும், அதை செய்வதும், இதை செய்வதும், அதற்காய் எத்தனை பணங்கள், எத்தனை பணம் அதுக்கு போகுது, எத்தனை நேரம் அதற்காய் வேஸ்ட் ஆகுது. யோசிச்சு பாருங்க. கண்ணாடி முன்னாடி நின்று எத்தனை மணி நேரங்கள். ஐயோ, நரகத்துக்கு போய்வாயே ஜனமே. நரகம் வேண்டுமா, மோட்சம் வேண்டுமா? உங்களை நீங்களும் ஆராய்ந்து கேள்வி கேட்டு பாருங்க. நரகத்துக்கு போகணும்னு எத்தனை மணி நேரம் நிக்கலாம், அப்படி பண்ணலாம், இப்படி. ஆனால் நீங்க நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக தான் ஆவியானவர் உங்களோடு இடைப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. சங்கீதம் 139:16. இந்த பாட்டை கூட நம்ம பாடலாம். அதுக்கு முன்ன அந்த வசனத்தை வாசிங்க. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் கருவை
உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே ம், அவைகள் அனைத்தும் ம், அவைகள் உருவேற்படும் நாட்களும் ம். உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. பிரைஸ் அல்லாஹ். அந்த கருவை யாராவது பாட முடியுமா? பிரைஸ் அல்லாஹ். அல்லேலூயா. ஒரு சரணத்தை பாடி ஆண்டோட நாமத்தை நம்ம கருவை உன் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவை உன் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். அல்லேலூயா. என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. அப்படின்னா இந்த ஜீவன் அவர் கொடுத்தது, எல்லாம் அவருக்குரியது, எல்லாம் அவர் தந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆகவே எல்லாம் அவர் கொடுத்தது. எனவே இதை நான் அருமையாக நான் என்ன செய்யேன்? எண்ணேன். என் பிராணனை நான் அருமையாக நான் எண்ணேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாழ்க்கையில ஒரு 2 பகுதிகள் உண்டு. இயல்பான ஒரு பகுதி, நேச்சுரல் லைஃப், இயல்பான ஒரு பகுதி. எல்லாரையும் போல, உலக மனுஷர்கள் எல்லாரையும் போல, எல்லா மனிதர்களை போல வாழ்வது, வேலை செய்வது, குடும்பம், பிள்ளைகள், இப்படியே என்ன ஒரு இயல்பான வாழ்க்கை. 2வது ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காய் ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த 2ம் அவருடைய கிஃப்ட், வெகுமதி தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சித்து அவருக்குள்ளே வாழ்கிற இந்த வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பவுல் கலாத்தியர்ல 2:20 சொல்லுகிறார். கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் இனி நான் அல்ல, ஆயினும் பிழைத்திருக்கிறேன், ஆயினும் இனி பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, ம், கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ம். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ ம். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் போதும். என் பிராணனை அருமையாக எண்ணேன் என்று சொன்னால், கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை எனக்கென்று நான் வைத்துக் கொள்ளாமல் அதை அவருக்கே நான் என்ன செய்வேன்? கொடுப்பேன். இதை எனக்கென்று நான் வைத்துக் கொள்ளாம கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை, கர்த்தர் கொடுத்த ஜீவனை நான் அவருக்கே என்ன செய்கிறேன்? தருகிறேன், கொடுப்பேன். அப்படிதான் பவுலுடைய ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், என்னுடைய ஏக்கம், என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை, என்னுடைய இதெல்லாம் என் விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என் அப்பன் இயேசுவின் விருப்பத்தை நிறைவேற்ற, எனக்கு ஜீவன் தந்த, எனக்கு உயிர் கொடுத்த அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற, அதான் இந்த ஜீவன். ஆகவே இதை நான் எனக்காக நான் அருமையாய் நான் என்ன செய்ய மாட்டேன்? எண்ண மாட்டேன். புரியுதா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்ன ஒரு ஆழமான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க, பவுலுடைய ஸ்டேட்மெண்ட்.
இந்த சித்தம் விருப்பம் இதெல்லாம் இயேசுவின் விருப்பத்தை நிறைவேற்ற. ஆகவே என்னை அலங்கரிப்பது, என்னை போஷித்து என் சரீரத்தை பேணி காப்பதெல்லாம் எனக்கு தேவையில்லப்பா. ஏன்னா இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட், என் பிராணன் அவர் கொடுத்தது, அவருக்கே நான் தருகிறேன். இதை நான் அருமையாக நான் என்ன செய்யல, என்னல்ல. எத்தனை ஒரு ஆழமான ஒரு படிப்பினை பாருங்க. இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அநேகர் நம்முடைய சரீரத்தை போஷித்து பேணி காக்கிறத பார்த்தா பயங்கரமா இருக்கு. கவனிங்க, அழிந்து போகிற இந்த சரீரத்தை, ஆமீன், அதான் பவுல் சொல்றாரு, இது அவரு எனக்கு கொடுத்தார், அவருக்கே நான் என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன். இன்னும் அந்த விருப்பம், அந்த வாஞ்சை என்னுடைய விருப்பம் ஆகிலும் நான் சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நானல்ல எனக்குள் அவரே என்ன செய்கிறார், பிழைத்திருக்கிறார். நான் அல்லப்பா, என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை இதெல்லாம் உலக மனுஷனுடையது. உலக மனுஷனை நீங்க பார்த்தீங்கன்னா கவனிக்கிறீங்களா, ஆண்டவரை அறியாதவன் அவன் ஆடம்பரமா அப்படி இப்படி வாழ்வது, ஏன்னா அவனுக்கு அதுதான் அருமையாய் தோன்றும். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு, ஆமே, நம்முடைய விருப்பம், நம்முடைய வாஞ்சை அல்ல, நான் இதை செய்தால் ஆண்டவர் விரும்புவாரா, நான் இதை செய்கிறது ஆண்டவருக்கு விருப்பமா, ஆண்டவர் உங்க விருப்பம் என்ன, உங்க சித்தம் என்ன, உங்க ஏக்கம் என்ன, உங்க விருப்பத்தை ஏக்கத்தை நான் நிறைவேற்றுவேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆகதான் இதற்கு பெயர் தான் என் ஜீவனை அருமையாக எண்ணே. நமது வாழ்வை கர்த்தர் ஆளுகை செய்ய நம்மை ஒப்பு கொடுப்பது தான் உண்மையான ஒரு வாழ்வு. நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆளுகை செய்ய நம்மை ஒப்பு கொடுப்பது தான் உண்மையான ஒரு வாழ்க்கை. ஐடென்டிஃபிகேஷன் வித் கிரைஸ்ட். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவங்க தான் கிறிஸ்தவர். இயேசுவோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வது, இயேசுவோடு நம்மை இணைத்துக் கொள்வது, அடையாளப்படுத்திக் கொள்வது, இதுதான் கிறிஸ்தவம். நம்முடைய ஆசை, நம்முடைய விருப்பம், நம்முடைய இதெல்லாம் இயேசுவோடு இணைக்கணும். ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை, இதை எனக்கென்று வாழாமல், எனக்காக என்னை பிரியப்படுத்த நான் வாழாமல், அவருக்காகவே நான் வாழ்கிறேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எதை செய்தாலும் ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம், என்ன செய்தாலும் ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம், எதை செய்தாலும் மற்றவர்களுக்கு என்ன பிரயோஜனம், எதை செய்தாலும் சபைக்கு என்ன பிரயோஜனம், இதுதான் ஆமென் அருமையாக எண்ணாத மனிதனுடைய ஒரு வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. என்னை ரட்சித்த அப்பன் இயேசுவுக்கு என்ன பிரயோஜனம், என்னை வாழ வைக்கிற, என்னை இம்மட்டும் நடத்துகிற, எனக்கு ஜீவனை கொடுக்கிற, ஆமை கொடுத்த அப்பன் இயேசுவுக்கு என்ன விருப்பம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நீங்க மரண படுக்கையில் இருக்கிற சில மனிதர்களை போய் கேட்டா சொல்லுவாங்க, எனக்கு கடவுள் ஜீவனை கொடுத்தா இனி இருக்கிற வாழ்க்கை நான் என்ன செய்திருவேன், அவருக்காகவே வாழ்ந்துருவேன், சர்ச்சிலேயே இருப்பேன், 4 பேர்த்துக்கு சொல்லுவேன். ஆமே, எந்த நேரத்தில், இப்ப போகவா, இன்னும் கொஞ்சம் கழிச்சு போகவாங்கிற நேரத்தில் இருக்கிறவங்க சொல்ற வார்த்தை, அந்த நேரத்தில் சொல்லக்கூடாது, இப்ப சொல்லணும். நல்ல சுகத்தோடு பலத்தோடு நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறாரே அந்த நல்ல தெய்வத்தை பார்த்து, ஆண்டவரே உங்க விருப்பத்தை நான் செய்ய வேண்டும். ஆமே, நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே எதை செய்தாலும் என்ன செய்தாலும் அப்பன் இயேசுவுக்கு என்ன பிரயோஜனம், ஓ திருச்சபைக்கு என்ன பிரயோஜனம், மற்றவர்களுக்கு என்ன பிரயோஜனம், நான் செய்கிறது அவருக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்கிற உணர்வு வரணும். பாருங்க, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இதுதான் என் பிராணனை அருமையாக நான் எண்ணேன், பவுல் சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. இந்த சுயநல மக்களை நீங்க பாருங்க, செல்ஃபிஷான மக்கள். அவன் சம்பாத்தியம், வேலை வேலை, இரவு பகலா என்ன செய்வான், வேலை செய்ய, ஓவர் டைம். ஆமா, இரவு பகலாய் ஓவர் டைம்ல வேலை செய்ய சம்பாதிப்பான். ஆமா, அதெல்லாம் கொண்டு வந்து எனக்கு, என் குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு, பேர, இப்படியே அவன் ஓட்டம் இருக்கும். அவன் சம்பாதிக்க நினைவு தெரிந்ததிலிருந்து கடைசி அவன் போகிறது வரைக்கும் அவனுடைய மனநிலையில் என்ன இருக்கணும்,
அதை வாங்கணும், 10 பவுன் வாங்கினா 20 வாங்கணும், 20 வாங்கினா 50 வாங்கணும், 30 வாங்கணும், நிலம் வாங்கணும், 10 ஏக்கர்ல 20 ஏக்கர் வாங்கணும், அதை சம்பாதிக்கணும், இதை சம்பாதிக்கணும். கடைசியில எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா இத்தனையெல்லாம் சம்பாதிச்சானே, எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா அங்க ஒன்றும் இல்லை. சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, வெட்டு பலி குத்து சண்டை பிரச்சனை, இதுதான் அவனுக்கு இருக்கும். எந்த ஒரு சமாதானம் அவனிடத்துல இருக்காது. சுயநல மக்கள் ஒருபோதும் சந்தோஷமாய் வாழ முடியாது. சுயநல மக்கள் ஒருபோதும் சந்தோஷமாய் வாழ முடியாது. ஆகவேதான் பக்தன் சொல்லுகிறார், தன் ஜீவனை அருமையாக எண்ணாத கிறிஸ்தனுடைய வாழ்க்கை அவருக்கு பிரியம். அடுத்தவர்களுக்கு என்ன பிரியம், சபைக்கு என்ன பிரியம், எல்லாம் அவருக்கு உரியதுன்னு சொல்லி வாழ்வார்கள். அல்லேலூயா. சுயநலம் இல்லாத மக்கள். பவுலுடைய இன்னொரு வார்த்தை பாருங்க, 1 கொரிந்தியர் 10:32 1 கொரிந்தியர் 10:32 வாசிக்கலாம். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி, பாருங்க, அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் போதும். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி. இன்னொரு வார்த்தையை பாருங்க, 1 கொரிந்தியர் 10:24 வாசிக்கலாம். ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். இதுதாங்க தேவ மக்களுடைய அடையாளம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தனக்கு 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 என்று வாழ்வதல்ல. ஆமே, அழகாய் பவுல் சொல்றார், ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தையே தேட கடவன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த வருஷத்துல இனி இருக்கிற வாழ்க்கையில மீதமுள்ள நாட்களை நாம் எப்படி ஓடுகிறோம்? தனக்கு தனக்கு என்று ஓடி ஆமை உள்ளதை இழந்து போகாதபடி தன் ஜீவனை காக்க விரும்புகிறவன் அதை என்ன செய்து விடுவானா? இழந்து போய் விடுவான். கர்த்தருக்காய் விடுகிறவன் அதை என்ன செய்வான்? காத்து கொள்வான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இனி வருகிற வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? என்ன காரியம்? ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன கொடுத்தாலும், நீர் என்னை எப்படி வாழ வைத்தாலும் அதிலிருந்து உமக்கு என்ன பிரயோஜனம், மற்றவர்களுக்கு என்ன பிரயோஜனம், அதையே நான் சிந்தித்து நான் வாழ்வேன் சுவாமி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்படி கேட்டு வாழ பழகி கொண்டால் கர்த்தர் உங்களை எல்லா விதத்திலும் மேன்மை அடைய பண்ணுவார். உங்க ஜீவனை நீங்க காத்துக்கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு தீர்மானம் பண்ணி நீங்க ஓடணும் பாருங்க. அப்படி ஓடினால் கர்த்தர் உங்க ஓட்டத்தை ஜெயமாய் மாற்றுவார். உங்க பாதையில ஒன்றும் உங்களை வீழ்த்தாது. நீங்க இடறி விழமாட்டீர்கள், நீங்க வீழ்ந்து போக மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ என் பிராணனை அருமையாக எண்ணேன் ஆண்டவரே. ஆமென். என் ஓட்டம் ஜெயமாய் முடிய உதவி செய்வீராகப்பா. ஓடுகிறே நான் ஓடுகிறே என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறே. ஓடுகிறே நான் ஓடுகிறே என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறே. சொல்லலாமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரமழைப்பின் பந்தய பொருள் இலக்கை நோக்கி ஓடுகிறே. பரமழைப்பின் பந்தய பொருள் இலக்கை நோக்கி ஓடுகிறே.
ஆகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. தேவ சமூகத்திலே நாம் ஓடுவோம். அப்பக்தன் சொன்ன வார்த்தை, என் பிராணனை நான் அருமையாக எண்ணி. இன்னும் 2-3 பாயிண்ட் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். என் ஓட்டம், என் ஊழியம் அப்படிங்கிற 2 காரியத்தை வருகிற வாரத்தில் பார்க்கலாம். இப்போ தம்பி அன்பரசு அவங்க ஒரு 10 நிமிஷம், ஒரு 7-8 நிமிஷம் ஒரு சில காரியங்களை பேசுவார். அதை கேட்டு நம்ம இறுதியாய் ஜெபித்து நம்ம கடந்து போவோம்.